ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் புளித்தண்ணியும் சுட்ட வத்தல் துவையலும் தான் பார்க்க போகிறோம். இதை ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சு சமைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. சூப்பராக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் 10 சின்ன உள்ளியை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடவே இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இதுக்கு நான் 2 வத்தல் எடுத்திருக்கேங்க. அதை தீயில சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வத்தல் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த வத்தலில் இருக்கிற காம்பை எடுத்துட்டு இந்த வத்தலை இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். வத்தலை கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. வத்தல் நல்லா அரைப்படக்கூடாது, 1-2மா உடஞ்சி தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே 1-2 பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போது சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதோட சேர்த்துடலாங்க. புளித்தண்ணியை சேர்த்ததும் இதோட மறுபடியும் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்மளோட புளித்தண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோடவே இதுக்கு ஜோடியாக சுட்ட வத்தல் துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1 மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. இதோடவே சுட்ட வத்தலில் 2 வத்தலும் காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். வத்தலோட காரத்துக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க. இதோடவே பெரிய பல் பூண்டில் 1 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு 2 கொட்டை அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ துவையலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.